யோபுனுடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். பல வேளைகளில் தடுமாறி போய்விடக்கூடாது. யோபுக்கு என்ன பிரச்சனை? வேதம் சொல்லுகிறது 1:11, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான். அவன் ஆண்டவரை தூஷிக்கணும், அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் இழக்கிறான். இவன் ஆத்திரப்படுவான்னு பார்த்தா ஸ்தோத்திரம்னு சொல்றான். நான் ஆண்டவரே பைத்தியக்காரனா இருப்பான் போல, எல்லாத்தையும் இழந்துட்டு ஸ்தோத்திரம் சொல்ல சொன்ன ஆத்திரப்படுவான்னு பார்த்தா ஸ்தோத்திரங்கிறான். மறுபடியும் பிசாசு இவனை விடல. அவன் சொல்றான், கண்களின் இச்சையை விதைச்சு பார்த்தா என்னது ஜெயிச்சிட்டாரு. இப்போ மாம்சத்தின் மேல ஒரு பிடித்தத்தை கூட மாம்சத்தின் இச்சையை தூண்டுறான். என்ன மாம்சம் எல்லாம் அழுகிடுச்சு, அப்படித்தானே போட்டிருக்கு. ஆமா, நீங்க எப்படி பைபிளை வாசிப்பீங்கன்னு தெரியல. யோபு எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே. பிரச்சனை என்ன? தூஷிக்கணும். எலும்பத்தோடும் மாம்சத்தோடும். இப்போ மாம்சத்துல கொப்பளமா வளர்ந்துடும். எலும்பு எங்க தொட்டாரு? எலும்பு வேற எந்த எலும்பு இல்லை, இந்த விலா எலும்பு தான். அது வரைக்கும் கம்முன்னு இருந்தது, இப்போ கூவ ஆரம்பிச்சிடும். ஆமா, எல்லா சொத்தையும் இழந்த போது ஒண்ணுமே சொல்ல மாட்டா. பிசாசு பல வேளைகளிலே மனைவியின் மூலமாக வருவான், கணவன் மூலமாக வருவான், பிள்ளையின் மூலமாக வருவான். இன்னைக்கு ஆராதனை சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லும், பிள்ளை சொல்லும் இன்னைக்கு தான் ஐபிஎல் மேட்ச்னு சொல்லுவாங்க. வீட்டம்மா எப்படியாவது சர்ச்சுக்கு போய் வீட்டையா சொல்லுவார், முக்கியமான எங்கள் ஓனருடைய கல்யாணம், ஓனருடைய பொண்ணோட கல்யாணம். எந்த ஓனர்னா என்னை உயர்த்துறது அந்த ஓனர் இல்லவா? அந்த ஓனர் இல்லை. அப்பாவை தரிசிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம், அது காது குத்தாவது. என் அப்பா தான் எனக்கு முக்கியம் சொல்லி பாருங்க. யோபு அப்படித்தான் வாழ்றான். இப்போ அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுது? அழகா பேசும் பாருங்க. அங்கே அதை அடுத்து போட்டிருக்கு 6வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் மாம்சத்தில் பெரிய பிரச்சனை. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி, இதுவரைக்கும் எங்க இருந்தானே தெரியல, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை. ஆமா, பட்டு சேரி வாங்கி தரும்போது இயேசு நல்லவர், ஒண்ணுமே இல்லாத போது இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிடணும். சத்ருவானவன் உங்க வீட்டுக்காரம்மாவை கையில் எடுத்துட்டான்னு அவன் சொல்லுவான், நீ லூசாடி அப்படின்னு கேட்பான். அப்படித்தானே கேட்கிறான் இல்லையா? பைத்தியக்காரி மாதிரி பேசுறியாடி, தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ, லூசாடி நீ. பிசாசை அதட்டுகிறான். தேவன் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். ஆதாம் என்னது, ஏவாள் விழுந்தது யாரால? சர்ப்பத்தால. ஆதாம் விழுந்தது என்ன பிரதர்? அப்போ வரைக்கும் ஜென் சைடு தாக்கிட்டு இருந்து இப்போ எங்க சைடு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. எவரையும் பிசாசு பயன்படுத்த முடியும், இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இதை காமிச்சு தரேன். அழகா உங்க ஃப்ரெண்டு மூலமா பேசுவான், என்னடி இது சும்மா ஒரு சின்ன சாட்சி தான் பாரு, அழகா ஒரு தீமை சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவ ஒரு சாட்சியோட நிப்பாட்டிடுவா, நம்ம உருட்டிக்கிட்டே இருப்போம் நைட்டு ஃபுல்லா. அவரு அப்பா தேடுவார், என் பிள்ளை 5 மணிக்கு ஜோம் பண்ண வருவாள், 5 மணிக்கு ஜோம் பண்ண வருவான்னு. நம்ம அப்போ ஆகாயத்தை பார்த்து ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருப்போம். ஏன் நைட்டு 2 மணி வரைக்கும் இப்படியே தடவிக்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த தெய்வத்தை எப்படி தடவி கண்டுபிடிக்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிந்தவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா.